நீங்க ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் படிக்கிறீங்க. ஆனா எக்ஸாம்ல எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வரல. இன்னொருத்தர் 4 ஹவர்ஸ் தான் படிக்கிறாங்க. ஆனா அவங்க நல்லா ஸ்கோர் பண்றாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, படிக்கிற நேரம் மட்டும் முக்கியம் இல்ல. என்ன படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். இத புரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. 80-20 ரூல். ஓகே. 80-20 ரூல் அப்படின்னா பாரெட்டோ பிரின்சிபல்னு பேரு. நம்ம ரிசல்ட்ஸ்ல பெரிய போர்ஷன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருந்து தான் வரும். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 100 டாபிக்ஸ் படிக்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 டாபிக்ஸும் ஒரே அளவுக்கு முக்கியம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சில டாபிக்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதோட சம்பந்தமான பல டாபிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியா புரியும். ஒரு சில டாபிக்ஸ் வந்துட்டு எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க. சில டாபிக்ஸ் நமக்கு ரொம்ப வீக்காவும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி படிக்கிறதுக்கு பதிலா எது நமக்கு அதிகமா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும். இதை தான் நம்ம 80-20 திங்கிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிலபஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்க சிலபஸ்ல 20 சாப்டர்ஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் ஆர்டரா படிக்கிறீங்க. அது தப்பு இல்லை. ஆனா ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. எந்த சாப்டர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வருது, எந்த டாபிக்ஸ் வந்து பேசிக்ஸா இருக்கு, எந்த டாபிக்ஸ் நமக்கு புரியல, இதெல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுக்கு கொஞ்சம் அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் ஸ்மார்ட்டா படிக்கிறது. ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் நீங்க 100 கொஸ்டின் சால்வ் பண்றீங்க. அதுல 20 கொஸ்டின்ஸ் ராங் ஆன்சர்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த 100 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு போயிடுவீங்க. ஸோ அப்படிதான் பண்ணக்கூடாது. நம்ம அந்த 20 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த கொஸ்டின்ஸை அகைன் நம்ம எதனால நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், கான்செப்ட் புரியலையா, இல்ல மறந்துட்டோமா, இல்ல கொஸ்டின்ஸை நம்ம சரியா புரிஞ்சுக்கலையா, இல்ல நார்மலா கேர்லெஸ் மிஸ்டேக். ஒருவேளை இந்த நீங்க பண்ண இந்த 20 மிஸ்டேக்ஸ்ல 10 மிஸ்டேக்ஸ் ஒரே ரீசனா இருந்துச்சுன்னா அதுதான் உங்களோட மெயின் ப்ராப்ளம். ஸோ அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அந்த ஒரு ப்ராப்ளமை நீங்க கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகுற சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நீங்க இங்க வந்து மிஸ்டேக்ஸை கவுண்ட் பண்ணக்கூடாது. எதனால நீங்க இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்க சரி பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபோன். இப்போ நான் ஃபோன் யூஸ் பண்றதே இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனா ஃபோன்ல எது உங்க நேரத்தை அதிகமா எடுத்துக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா, யூடியூப் ஷார்ட்ஸா, வாட்ஸ்அப்பா, கேமிங்கா. சப்போஸ் டெய்லி உங்க 2 ஹவர்ஸ் ஃபோன்ல போச்சு, அதுல 1 ஹவர் ரீல்ஸ் பாக்குறீங்க. அப்போ உங்க மெயின் ப்ராப்ளம் ஃபோன் இல்ல, ரீல்ஸ் தான். ஸோ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாம முதல்ல பிக்கெஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுவே உங்க ஸ்டடி டைம் இம்ப்ரூவ் பண்ண யூஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்டடி ஹேர்ஸ். இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 80-20 ரூல்னா 20% நேரம் மட்டும் படிச்சா போதும்னு அர்த்தம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது ராங் அண்டர்ஸ்டாண்டிங். சப்போஸ் நீங்க 6 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட, நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன், அண்ட் லாஸ்ட் 2 ஹவர்ஸ் புக் ஓப்பன் பண்ணிட்டு மைண்ட் வேற எதுலயும் இருக்கு. இப்போ நீங்க நான் 6 ஹவர்ஸ் படிச்சேன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆக்சுவலா யூஸ்ஃபுல்லா படிச்ச நேரம் எவ்வளோ, அதுதான் நீங்க யோசிக்கணும். படிச்ச ஹவர்ஸை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணாதீங்க. அந்த ஹவர்ஸ்ல என்ன அச்சீவ் பண்ணீங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்டடி மெத்தட். ஸோ சேம் திங் ஸ்டடி மெத்தட்க்கும் அப்ளை ஆகும். ஒரு டாப்பிக்கை 3 டைம்ஸ் ரீட் பண்றீங்க, நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆனா புக் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டாபிக்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா உங்களால ஆன்சர் சொல்ல முடியாது. அப்போ ரீடிங் மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. நம்ம படிச்சதை புக் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ரீகால் பண்ணணும். நீங்க என்ன படிச்சீங்க, உங்க மெமரியில இருந்து சொல்லி பாருங்க. ஸோ திங்க் பண்ண வைக்கணும், கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும், ராங் ஆன்சர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணணும். அண்ட் கொஞ்சம் டைம்ல கூட நம்ம என்ன பண்ணணும், எஃபெக்டிவா வந்து லேர்னிங் நடக்கணும். ஓகேங்களா. நேரம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றது மட்டும் இல்ல, நம்ம கரெக்ட் மெத்தட்ல ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 80-20 ரூல் அப்படின்னா சிலபஸ்ல 20% மட்டும் படிச்சா போதும்னு சொல்லவே இல்லை. எஸ்பெஷலி யூகேஜி மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லா இம்பார்ட்டன்ட் ஏரியாஸும் கவர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிலபஸை ப்ராடரா கவர் பண்ணுங்க. அப்புறம் ஹை ப்ரியாரிட்டி டாபிக்ஸ் எது, ரிப்பீட்டடா வர டாபிக்ஸ் எது, வீக் ஏரியாஸ் எது, அண்ட் ஹை ஸ்கோரிங் ஏரியாஸ் எது, இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி உங்க ரிவிஷன் டைம் நீங்க வந்து ஸ்மார்ட்டா டிவைட் பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்ரி வீக் உங்க ஸ்டடியில இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்கோங்க. நீங்க படிச்சதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த டாபிக்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் நெக்ஸ்ட் நான் எந்த மிஸ்டேக்ஸ் அகைன் அகைன் பண்றேன், அண்ட் தேர்ட் கொஸ்டின் என்னோட நேரத்தை எது அதிகமா வேஸ்ட் பண்ணுது, அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் எந்த ஸ்டடி மெத்தட் எனக்கு நல்லா ஒர்க் ஆகும், அண்ட் ஃபிஃப்த் லிமிட்டட் டைம் இருந்தா முதல்ல எதை படிக்கணும். இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்க சும்மா படிக்க மாட்டீங்க,
பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் முக்கியம் தான். ஆனால் ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது, நம்மளுக்கு டைரக்ஷனும் இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி நான் இன்னைக்கு இத்தனை ஹார்ஸ் படித்தேன்னு மட்டும் கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக இன்னைக்கு நான் படித்த நேரத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த நான் படித்தேன் அப்படின்னு கேளுங்க. பிகாஸ் மோர் ஹார்ஸ் டசன்ட் ஆல்வேஸ் மீன் மோர் லேர்னிங். சம்டைம்ஸ் கரெக்ட் திங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ரியல் ஸ்மார்ட் ஒர்க்.